இப்போ மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கல்சட்டியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஒரு மத்தால் நம்ம கீரை கடையிற மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப அதில் இருக்கிற தோல் எல்லாம் தனியாக வந்துடும். இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலை ரெண்டாக உடஞ்சி தோல் தனியாக பருப்பு தனியாக இருக்குது. இப்போ இன்னும் இருக்கிற எல்லா வேர்க்கடலையுமே இதே போல் கல்சட்டியில் போட்டு மத்தால் தேய்ச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நிறைய பருப்பு இருக்கிறப்ப நம்மளுக்கு கையில் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அம்மா தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நாம் பருப்பை இந்த மாதிரி ஒரு முரத்தில் கொட்டிட்டு தோல் தனியாக பருப்பு தனியாக பொடிச்சு எடுத்துப்போங்க.